ஹை கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான கண்டென்ட்டோட தான் நம்ம வந்து இருக்கிறோம். எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு மட்டுமே நல்லா ஃபேமஸாக இருக்கிற ஒரு கோயிலுக்கு தான், டெம்பிளுக்கு நம்ம வந்துருக்கிறோம். இது வந்து பார்த்தா சென்னையில் அங்கெல்லாம் நிறையா இருக்கும். நம்ம வேலூர்லன்னு வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு டெம்பிள். நம்ம கூகுளில் ஏதாச்சும் நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கலான்னு பார்க்குறப்ப தான் நம்ம கண்ணில் பட்டது தான் இந்த ஸ்ரீ ஹாய் மாதாஜி டெம்பிள். ஓப்பன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், ஈவினிங் வந்து 4:15லேருந்து நைட்டு 8 மணி வரைக்குமே இருக்குது. ஆனால் கூகுளில் பார்த்ததுக்கு ஒரு டைம் காமிச்சது ஒரு 7லேருந்து 11 சம்திங், மார்னிங் மட்டும் டெய்லி இந்த டைம் மட்டும்தான் காட்டுச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் எப்படி இருக்குதுன்னு அப்படியே சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நாங்கள் வீடியோ எடுத்து பைக்கை வந்து கோயில் வாசல்லே விட்டாச்சு. இந்த வாசல் தான் என்ட்ரன்ஸில் இவ்வளோ பெரிய கேட் இருக்கும் பெருசாக. இதில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஷெடியூல் உங்களுக்கு போட்டிருக்கும், இந்த டைமில் தான் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள என்ட்ரன்ஸ்லேயும் வரும்போது ஸ்டார்டிங்கில் கல் போட்டு இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. சின்ன சின்ன ஒயிட் கலர் கூழாங்கல் மாதிரி போட்டு, ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா நல்லா யூனிக்காக இருக்குது டெம்பிள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த கோயிலை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்னால் இது கட்டியிருந்தால் வந்து பார்த்தா போன வருஷம் தான் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தா லெஃப்ட் சைடே எப்போ கும்பாபிஷேகம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு போர்டில் வச்சுருக்காங்க, கல்லில் வந்து செதுக்குனது. நெக்ஸ்ட் அப்படியே கோயிலை சுற்றி பார்க்கணும்னா இந்த மாதிரி கோயில் வந்து பெங்களூரில் பார்த்துருக்கேன் நான். அதிகமாக பார்த்தது ஜெமினிட்ட கேட்டதுக்கு நார்த் சைடு தான் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களோட ட்ரெடிஷனு. செருவின்ற ஒரு மதத்தவங்க வந்து அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் பேஸ் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கோயில் நல்லா பெருசாகவே இருக்குது. அதுக்கு ரைட் சைடு அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இவ்வளோ பெரிய காலி கிரவுண்டு இருக்குது. இது எதுக்கு இருக்குதுன்னு தெரில, ஃபங்க்ஷன் ஹால் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தா அதிகமாக நார்த் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நானும் வந்து பார்த்துருக்கேன், தமிழ் ஆளுங்க ஒருத்தர் கூட இல்லை, நார்த் பீப்புள்ஸாக அதிகமாக வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த கோயில் வந்து எப்போவுமே க்ரௌடு இருக்க மாட்டாங்க, கூட்டமே இல்லாமல் 2-3 பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இது ஓப்பனில் இருக்கிற வரையுமே ரொம்ப அமைதியான கோயில், நான் பார்த்த வரைக்கும் அமைதியாக இருக்குது. டெம்பிளை பற்றி வேறு எதனா டீட்டெயில்ஸ்னா ஜெமின்ட்டு நான் கேட்டதுக்கு குஜராத் சைட்லேயே அப்புறம் இன்னொரு ஊர் ஏதோ ஒன்று சொல்லிச்சு. அந்த ஏரியாவில் அதிகமாக ஃபஸ்ட்டு இருந்து அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து அதிகமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி டெம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தா தமிழில் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. அந்த சைடெலாம் மெயின் என்ட்ரன்ஸு கேட்டில் தான். லெஃப்ட் சைடு இன்னொரு டோரில் மட்டும் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் இருக்குது. பாருங்கள் இந்த நேம் போர்டு, ஃபஸ்ட்டு ஹிந்தி, நெக்ஸ்ட்டு இங்கிலீஷு, அதுக்கு கீழே தான் வந்து தமிழ் போட்டிருக்காங்க. இதே வந்து என்ட்ரன்ஸ் மெயின் கேட் வந்து பார்த்தா சென்டராக இருக்கும். ரைட் சைடு இன்னொரு பெரிய கேட்டு இருக்குது. இதுலேருந்து வந்து பார்த்தா இந்த இடத்துல இப்படி போட்டிருக்கு. லெஃப்ட் சைட்லேருந்து உள்ளே மேலே வந்து பார்த்தா அங்கே தமிழ் போட்டிருக்கு என்ட்ரன்ஸில். அதை தாண்டி உள்ளே போனால் அந்த தண்ணி அதெல்லாம் வந்து பார்த்தா ஈக்குவலாக மாற்றி மாற்றி பக்கத்துலேயே போட்டு வச்சுருப்பாங்க இந்த கோயிலே. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அப்படியே நான் சொல்லிட்டேன். வேறு எதாவது டீட்டெயில்ஸ்னால் இந்த கோயில் இந்த இடத்துல கட்டணம் வந்து பார்த்தா 1 வருஷம் தான் ஆகுது கட்டி முடிச்சு, கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சு போன வருஷத்துல தான் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஓகே, கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அமைதியான கோயில், அமைதியாக இருக்கிறதுல நான் ஒன்று சாமி பாட்டு மட்டும் போட்டு விட்றேன். ஓகே கைஸ்.
கோயில் தான் ஃப்ரீ டைமில் வந்து பாருங்கள், கோயில் யூனிக்காக இருக்கும். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.